கேரளாவில் சத்யாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயசம் பாலடை பாயசம். அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பாயசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியான பாயசம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் அடையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின். இப்போ வந்து நம்ம 1.5 லிட்டர் தண்ணியும் 1 லிட்டர் பாலும் ஊற்றிருக்கிறோம். இதை வந்து நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ணி 1 லிட்டர் ஆக போகிறோம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பால் வந்து இவ்வளோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லிட்டர்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 200 கிராம் சுகர் போட்டு திருப்பி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நடுவில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. நல்லா குக் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் ஆயிரும். 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்து குறுகிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க அடையை போட்டு திருப்பி குக் பண்ணும்போது அப்போ தான் வந்து இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். பார்த்தீங்களா, கலரோட பாயசோட கலர் அப்படியே மாறிடுச்சு. நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணல. கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். கிளாஸில் போட்டு நம்ம சூடாக குடித்தவங்கன்னா சூப்பரான ஒரு பாலடை பாயசம் ரெடி. வேறு என்ன, எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.